குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மகன் எம்எல்ஏ செந்தில்குமார் மற்றும் மகள் இந்திராவின் வீடுகள் உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. வீட்டு வசதி வாரியத்தில் அமைச்சராக இருந்தபோது முறைகேடுகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை, சொத்து குவிப்பு மற்றும் இடஒதுக்கீடு வழக்குகள் தொடர்பாக இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2022 சென்னையில் ஐ பெரியசாமி 11 மணி நேரம் அமலாக்கத்துறையிடம் விசாரணைக்கு ஆஜரானது குறிப்பிடத்தக்கது. முதலில் அமைச்சர் மகள் இந்திராவின் மில்களில் நடந்த சோதனை முடிந்தது. இதைத் தொடர்ந்து 11 மணி நேரம் நடைபெற்ற அமைச்சர் பெரியசாமி வீட்டில் சோதனையும் நிறைவு பெற்றது. 15 மணி நேரம் கழித்து அமைச்சர் மகன் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வீட்டில் நடைபெற்ற சோதனையும் நிறைவு பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 17 மணி நேரம் நீடித்த இந்திராவின் வீட்டில் சோதனையின் போது திமுகவினர் சிஆர்பிஎஃப் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சோதனை முடிவடைந்த நிலையில் அவர்களது வீட்டில் இருந்து அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களை பைகள் மற்றும் சூட்கேஸ்களில் எடுத்துச் சென்றுள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி, அவரது மகன் எம்எல்ஏ செந்தில்குமார் மற்றும் மகள் இந்திராவின் வீடுகள் உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. வீட்டு வசதி வாரியத்தில் அமைச்சராக இருந்தபோது முறைகேடுகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை, சொத்து குவிப்பு மற்றும் இடஒதுக்கீடு வழக்குகள் தொடர்பாக இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2022 சென்னையில் ஐ பெரியசாமி 11 மணி நேரம் அமலாக்கத்துறையினரிடம் விசாரணைக்கு ஆஜரானது குறிப்பிடத்தக்கது. முதலில் அமைச்சர் மகள் இந்திராவின் மில்களில் நடந்த சோதனை முடிந்தது. இதைத் தொடர்ந்து 11 மணி நேரம் நடைபெற்ற அமைச்சர் பெரியசாமி வீட்டு சோதனையும் நிறைவு பெற்றது. 15 மணி நேரம் கழித்து அமைச்சர் மகன் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வீட்டில் நடைபெற்ற சோதனையும் நிறைவு பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 17 மணி நேரம் நீடித்த இந்திராவின் வீட்டில் சோதனையின் போது திமுகவினர் சிஆர்பிஎஃப் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சோதனை முடிவடைந்த நிலையில் அவர்களது வீட்டில் இருந்து அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களை பைகள் மற்றும் சூட்கேஸ்களில் எடுத்துச் சென்றுள்ளனர்.